குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னென்னா 13/5/2026 மே மாதம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 30ஆம் நாள். நாளைக்கு 31ஆம் நாள் வியாழக்கிழமை, சித்திரை. வைகாசி 1 வெள்ளிக்கிழமை. அப்போ வைகாசி 1 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சிவராத்திரி, மாத சிவராத்திரி, விஷ்ணுபதி புண்ணிய காலம், திருவல்லிக்கேணி உலக குடும்ப தினம். எவ்வளோ பெரிய ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, சிறியவராக இருந்தாலும் சரி, இருப்பவரோ இல்லாதப்பட்டவரோ அது வேற விஷயம். ஆனால் குடும்பம் என்று ஒன்று வேணும். அன்னைக்கு உலக குடும்ப தினம். சரி, விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றைக்கு வருகிறது? கொடிமர வழிபாடு வருடத்தில் 4 முறை மட்டுமே வரும். வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1 விஷ்ணுபதி புண்ணிய காலம். மறுபடியும் சொல்ல, வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இரவில் 1:30 மணியிலிருந்து தொடங்கும். 1:30 மணியிலிருந்து காலையில் 10:30 மணி வரைக்கும் இருக்கும். அதற்கு நாம் கொடிமர வழிபாடு போய் பெருமாள் கோயிலில் போய் 27 பூக்கள் எடுத்துகிட்டு அந்த பிரகாரத்தை சுற்றி அந்த கொடிமரத்தில் வைக்க வேண்டும். ஒரு தட்டில் பூ எடுத்துக்கிட்டு அவரோட நாமத்தை சொல்லிட்டு, அப்படி முடியாதவங்க, இப்போ வயசாகிடுச்சு இதாக இருக்கவங்க, ஒரே சுற்றி உங்களால் ஒரே சுற்றி கூட அந்த கொடிமரத்தின் முன்னாடி வைத்து அவரை வழிபாடு செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நமது விதியை மாற்றி எழுதும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதாவது நம்ம இது வைகுண்ட ஏகாதசிக்கு நிகரானது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பானது விஷ்ணுபதி புண்ணிய காலம். நம்ம அதே மாதிரி அன்றைக்கி மாசி 1 வைகாசி 1ஆம் தேதி நம்ம தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, நம்ம அன்றைக்கு வாங்கிறது அரிசி, பருப்பு, கல்லுப்பு, பூ, மஞ்சள். இதை நம்ம வரும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிறது. பால் எப்போவும் தினமும் வாங்கிடுவோம். இதெல்லாம் நம்ம வாங்கி சாமி முன்னாடி ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினோம். அன்றைக்கி வாங்கிடலன்னா வீட்டில் இருக்கிறதையே எடுத்து வச்சு சாமி முன்னாடி வச்சுட்டு, வெத்தலை பாக்கில் கொஞ்சம் பணம், உங்களால் வீட்டில் இருக்க சில்லறை வச்சாலும் சரி, காசு பணம் வச்சு சாமி முன்னாடி நைவேத்தியம் வச்சுட்டு நீங்கள் அதை தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாம் இதை மாதம் செய்கிறோம். நம்ம விஷ்ணுபதி, அதாவது தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி. இப்போ வைகாசி 1 விஷ்ணுபதி புண்ணிய காலம், மிக வெள்ளிக்கிழமை அன்றைக்கு மாத சிவராத்திரி, உலக குடும்ப தினம் அன்று. குடும்பம் இல்லைன்னா என்ன இருக்கும்? ஒன்றுமே இல்லை, ஒரு அர்த்தம் வேணும். சரி, இன்று 13ஆம் நாள், சர்வ ஏகாதசி, சுப முகூர்த்த நாள். இன்றைய சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திர சந்திராஷ்டமம். இந்த ராசி பலன் பார்க்கலாமா? மேஷம் நன்மை, ரிஷபம் அமைதி, மிதுனம் பாராட்டு, கடகம் பெருமை, சிம்மம் சுகம், கன்னி முயற்சி, விருச்சிகம் வெற்றி, துலாம் வெற்றி, விருச்சிகம் அசதி, தனுசு வரவு, மகரம் தனம், கும்பம் நலம், மீனம் லாபம். மறாவது நாள் என்ன? பிரதோஷம், வியாழக்கிழமை பிரதோஷம். நாம் அன்றைக்கி லக்ஷ்மி குபேர பூஜையை செய்வோம். வியாழக்கிழமை பிரதோஷம், சுப முகூர்த்த நாள் அன்றைக்கு. அதனால் இந்த வெயிலெல்லாம் நம்ம எல்லாம் பொழுதுக்கு சொல்லி ரொம்ப வெயிலுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மழை, இன்றைக்கி மழை இல்லை. அதனால் இதை நம்ம இது பண்ணுங்க. புதிய அரசு மிக அழகாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் தெரியும். விஜய் எல்லா மூத்த தலைவர்களை சந்திச்சிட்ருக்கிறார். நமது தமிழக முதல்வர் அவர்கள், விஜய் அவர்கள் எல்லா மூத்த தலைவர்களையும் சந்திச்சிட்ருக்கிறாரு. அரசியல் ரொம்ப சூடுபிடிச்சி ரொம்ப அழகாக போயிட்டுருக்குது. அதனால் அவருக்கு நம்ம மீண்டும் வாழ்த்துக்களை சொல்வோம். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப போர் அடிக்க விரும்பலை, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல், நல்ல தகவல் தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மைத்திர முகூர்த்தம் என்றால் என்ன? அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னத்தோடு கூடிய அந்த ஒரு நேரம். 1. செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டு இருக்கும். அனுஷ நட்சத்திரம் விருச்சிக லக்னத்தோடு சேர்ந்த அந்த ஒரு நேரம். மாதத்தில் ஒரு 2-3 வரும். 1-1.5 மணி நேரம், 2 மணி நேரம், 1.5 மணி நேரம் இருக்கும். அதனால் நம்ம முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலும் கரெக்டான, அதாவது சரியாக தான் இருக்கும், சிறப்பாக இருக்கும். அவரவர்கள் பிறந்த ஜாதகத்தில் என்னென்ன இருக்கின்றதோ அதன்படியே நடக்கும். ஆனாலும் இந்த முகூர்த்த நேரத்தை நம்ம இன்னும் மே மாதம் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு கொடுத்துட்டோன்னான்னு எனக்கு ஒன்றும் தெரியல, மறுபடியும் பார்க்குறேன். அதனால் நம்ம இந்த மைத்திர முகூர்த்தத்தை பயன்படுத்தி நமது கடனை அடைக்கலாம். கடன் பட்டார் கடன்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். அதனால் அதை நாம் இது பண்ணலாம். வாழ்வின் வெற்றி தரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம், நமது விதியை மாற்றி எழுதும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். அவ்வளவு ஒரு அருமையான ஒரு இது. 27 பூக்கள் கொடிமர வழிபாடு. தெய்வத்தை நெஞ்சிலே நிறுத்த வேண்டும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஏதாவது ஒரு இது